அரைச்சி. ஓ மை காட், எங்கே பார்த்தாலும் புழுவாக இருக்குது. இங்கே மரத்தில் பாருங்களேன். இது பார்க்காத ஓடி. சத்தியமாக ஒரு இடத்துல நின்று நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா அங்கே இருக்க பூச்செல்லாம் கண்ணுக்கு தெரியுது. நீங்கள் பாட்டு நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இருக்க குண்டூர் கேவுக்கு தாங்க வந்திருக்கோம். இதை வந்து நம்ம வீடியோவோட பார்ட் 3, அந்த ப்ளேலிஸ்ட்டோட பார்ட் 3 வீடியோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். நம்ம கிட்டத்தட்ட அந்த பிளேஸ்க்கு வந்து டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 1.5 hour ஜர்னின்னு வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து 1.5 hour காட்டுக்குள்ளே கீழே இறங்கி வரணும் இந்த இடத்துக்கு. மறக்காமல் பார்ட் 1 பார்ட் 2லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்ள இன்டெப்த்தாக போயிருக்காங்கிறது புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் தமிழ்நாடு இந்த ட்ரக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, லைன் ஸ்டோன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு வரலாறு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நின்றுட்டுருக்க இடம் தான் வந்து ஏற்காட்டில் ஒரு பயங்கரமான காற்றடிக்கிற ஒரு பிளேஸ். நீங்கள் நிற்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்களையே தள்ளுற அளவுக்கு பயங்கரமாக காற்றடிக்குது. உங்களுக்கு வந்து இந்த Insta 360 வியூ வந்து காட்டலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கீழே ஒரு தூரத்தில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு ராக் மாதிரி, ஒரு பெரிய ராக் மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே தான் வந்து அந்த கேவ் இருக்குங்க. அங்கே தான் வந்து ஏற்காட்டில் வந்து தங்கம் வந்து சுரண்டியிருக்காங்க. சரி, ஓகேங்க, உங்களுக்காக மியூசிக் போட்டு இந்த வீடியோவை மட்டும் பாருங்கள். நாங்கள் உள்ளே எப்படி இந்த காட்டுக்குள்ளே டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை நான் காட்டுறேன். தென் நம்ம விலாக் கண்டினியூ ஆகும்.
இந்த ட்ரெக்கிங் வந்து ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்ன தான் இருக்குது ஃபைனல் வியூ பாயிண்டில் அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம். நான் வந்து எதுவும் ஸ்நாக்ஸ் கூட எடுத்துகிட்டு வரல, போய் நின்று அந்த வியூ பாயிண்டில் சாப்பிட்ற அளவுக்கு. இங்கே நின்று சாப்பிட முடியுது, அந்த அளவுக்கு வந்து ஈரமாகவே இருக்குது, சதன்னு இருக்குது. இன்றைக்கி வந்து மழை, நாங்கள் வந்து கரெக்டாக எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலைங்க. சேலத்தில் வந்து கீழே, அதாவது சிட்டியில் வந்து சரியான வெயில், ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை. நாங்கள் இன்றைக்கி கிளம்புற அன்றைக்கி காலையிலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏற்காட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை. இது இறங்குறப்பையும் எப்படி இருக்குது, இன்றைக்கி ஏறுறப்ப எப்படி இருக்குன்னு தெரியலையா. இதில் இப்போ நம்ம இறங்கி திரும்ப இதில் ஏறணும். நம்ம என்ன ஃபுல்லாக இறங்கிட்டே தான் இருக்கோம், ஏறுற மாதிரி எந்த இடமே வரல. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியான இந்த இலையெல்லாம் விழுந்து. இந்த இலையில் ஏதோ பாம்பு இருந்தால் கூட தெரியும், இந்த டிஸ்கவர்லாம் காட்டுவாங்களே இந்த மாதிரி தான் பாம்பு இருந்தால் கூட தெரியாது. பாருங்க அங்கே ஒரு வழி போகுது, இந்தாண்ட ஒரு வழி போகுது. அதுவும் நாங்கள் வரப்போ நிறைய காட்டெருமையோட தடம்லாம் இருக்குது. இந்த காட்டெருமை வந்து கால் வச்ச இடம், இந்த காட்டெருமை வந்து போனது, அந்த காட்டெருமை வந்து இந்த தலையை வச்சு கிண்டி இந்த மரத்தெல்லாம் பிடுங்கி போட்டு போனது எல்லாமே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்து காட்டெருமை நடமாட்டம் நிறையா இருக்குது. நம்ம போகிற நேரத்தில் கூட இங்கே எங்கேயாவது உள்ளே கூட இருக்கும், நமக்கு வந்து தெரியாது. நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோப்போ இல்லை ஒரு நல்லது இருந்தால் நம்ம முன்னாடி கூட பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்க முடியுமா நான் தெரியல, பார்ப்போம். இன்னும் பாதி தூரம் இறங்கணும்னு நினைக்கிறேன். அம்மா நான் வந்து எந்த இடத்துலையும் வீடியோ வந்து கட் பண்ணலைங்க, அப்படியே வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன். என் தம்பி வந்து அப்படியே இறங்கி போயிட்டான். நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால எனக்கு கொஞ்சம் நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த குச்சை ஊனி வயசானவங்க நான் நடந்து போயிட்டுருக்கேன். பரவாயில்லைங்க, இந்த ஸ்டிக் வந்து நான் போன ட்ரெக்கிங் போகிறப்ப தான் வாங்கினேன். போன ட்ரெக்கிங்லேயும் நமக்கு நல்லா யூஸ் ஆனிச்சு, இந்த ட்ரெக்கிங்லேயும் நல்லா நமக்கு யூஸ் ஆகுது. யாராவது பிகைனர்ஸ் இருந்தீங்கன்னா, ஏதாவது கொஞ்சம் நடக்க முடியல, இல்லைனா கால் வலி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டிக் வந்து வாங்கிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஈஸியாக இருக்குது போகிறதுக்கு. இந்த ஸ்ட்ராப்பும் அதுக்கு தான். நான் போன தடவை வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம கேமராவை மவுண்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ஏறுறப்போ இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏறுறப்போ வந்து பிடிச்சிட்டே ஏற முடியுமான்னு தெரில. இங்கே பாருங்க எவ்வளோ இருட்டாக போகுது, குபீர்னு. என் தம்பி உள்ளே இருக்காங்க இருட்டுக்குள்ளே, அதே தெரியல. நம்ம பிரதர் வந்து பின்னாடியே வந்துட்டுருக்காரு, அவர் தான் 3rd person. நம்ம 2 பேர் 3 பேர் மொத்தம் அந்த ட்ரெக்கிங்க்கு. இதெல்லாம் பாருங்கள் கரையான் அரைச்சி. ஓ மை காட், எங்கே பார்த்தாலும் புழுவாக இருக்குது. இங்கே மரத்தில் பாருங்களேன். இது பார்க்காத ஓடி. சத்தியமாக ஒரு இடத்துல நின்று நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா அங்கே இருக்க பூச்செல்லாம் கண்ணுக்கு தெரியுது. நீங்கள் பாட்டு நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரியல. ஆமாம், நிற்கவே கூடாது அடிக்குது. நிற்காமல் அப்படியே ஓடுறாமன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ட்ரெக்கிங், ஏற்காடு ட்ரெக்கிங்கே இவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இவ்வளோ கொடூரமாக இருக்குன்னா, இன்னும் நினச்சி பாருங்கள் அந்த கொடைக்கானல், ஊட்டி அந்த சைட்லாம் இப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர், சில இதெல்லாம் வந்து 20 கிலோமீட்டருக்கு இருக்குது ட்ரெக்கிங். அப்போ அதெல்லாம் எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் ஆசையாக இருக்குது. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் நம்ம நெக்ஸ்ட் ட்ரெக்கிங் வந்து ஹார்ட் அதெல்லாம் மாட்ரேட் வந்து ட்ரை பண்ணுவோம். இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஈஸியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப மாட்ரேட் ஹார்ட்லாம் ட்ரை பண்ணுவோம். ஒன்று ஆனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் முடிக்க போகிறோம். போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். நல்லா மழை பெஞ்சு நல்லா வந்து ஒரு ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. என்னால் வந்து இறங்க முடியல பேலன்ஸ் பண்ணி, அந்த அளவுக்கு வந்து செங்குத்த கீழே இறங்குது. அப்பா, இந்த இடம் தான் ஓகே, ஒரு நார்மல் ஹைட்டில் இருக்குது. ப்ரோ, இந்த மாதிரி டீப் ஃபாரஸ்ட்குள்ளே இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? அது ஒரு காலேஜ் டைமில் போனேன். அந்த சைடு பூம்பாறையில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. சரி கொடைக்கானல் பூம்பாறை இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ, அந்த டைமில் போயிருக்கோம். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? சரி, ஐடி தான். ஐடிங்களா? நானும் ஐடியில் தான்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்க ஏரியாவை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அடர்த்தியாக போயிட்டுருக்குன்னு சொல்லி. நம்ம கிட்டத்தட்ட அந்த லைம் ஸ்டோன் கேவ் கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ அந்த கேவ் அடியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு மைன், அதாவது ஏற்காட்டில் வந்து தங்கம் வந்து சுரண்டி எடுத்திருக்காங்க. தங்கம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி அது உள்ளே எல்லாம் போய் ரொம்ப ஆழமாக உள்ளே போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தங்கம் எடுத்தாங்களா எடுக்கலையாங்கிற விஷயம் நமக்கு என்ன தெரியல டீட்டெயிலாக. ஆனால் இந்த இடத்துல வந்து தங்கத்துக்காக தோண்டியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய குழி இருக்குது. அந்த குழியை பார்க்கலான்னு சொல்லி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த குழி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் கீழே ரொம்ப டவுன் வந்து செங்குத்தாக டவுன் கீழே போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து மூடாமல் அப்படியே இருக்குது. நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம முன்னாடி கொஞ்சம் ஒரு குட்டி குழி மாதிரி இருந்துச்சு. அந்த குழியை தாண்டி தான் அந்த கேவ் வந்து உள்ளே டீப்பாக போகுது. நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் வந்து திரும்ப வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து காற்று பயங்கரமான காற்றுங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு சொல்லி. அந்த காற்றுல வந்து நம்மளோட மைக் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம திரும்ப வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். வந்து நம்ம அந்த காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அதுலேயும் இந்த காட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி இப்படி பயமாகவே இருக்குங்க. ஏன்னா ஒரு அடர்ந்த காடு இல்லை, எங்கே பார்த்தாலும் பூச்சி, அந்த புழு இல்லை, அந்த வண்டு, சில இடத்துல வந்து பாம்போட தோல்லாம் கூட ஸ்பாட் பண்ணோம். பாம்பு ஆனால் பார்க்க முடியலன்னு கண்டிப்பாக இருந்திருந்திருக்கும். நம்ம வர சத்தத்தில் நம்மளோட கண்ணில் படாமல் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருந்திருக்கோம் மேபி. ஆனால் இந்த கேவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்காடு மேலே ஏறுறப்போ நாங்கள் காட்டு எருமையெல்லாம் பார்த்தோம். இவரும் சொன்னார், நாங்கள் வரப்போ வந்து காட்டு எருமையோட ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் காட்டினார். அந்த காட்டு எருமை வந்து காலையில் தான் வந்து தாண்டி போயிருக்கு. அந்த மரத்தெல்லாம் உடச்சிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதோட சாணம்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் பார்ட் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து அந்த கேவ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து அந்த பாறை கிட்ட வந்தாச்சு. அந்த பாறையை சுற்றி இப்போ நம்ம நடந்து போகணும். சுற்றி நடந்து போயிட்டு அந்த ஹோல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்த ஒரு நண்பரும் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காராம். அவர் வந்து ஆக்சுவலாக சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் இந்த ட்ரெக்கிங்கை வந்து கண்டுபிடிச்சி இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. சரிங்க, இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த கேவுக்கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கொகை மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா தெரியும். அதுவும் வந்து இப்போ உருவாக்கின மாதிரி, இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜிஸ் வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருவாக்கின மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் கிடையாதுங்க. இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு குகை. கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்தில் வந்து ஆட்சி செஞ்சப்போ உருவாக்கப்பட்ட குகைங்க இது. பாருங்கள், அந்த காலத்தில் இப்படி வந்து ஒரு வந்து தோண்டி அந்த நேராக ஒரு ஹோல் தெரியுதுங்களா, அதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க கோல்டு வந்து இருக்கா, இந்த இடத்துல வந்து இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இடத்துல கோல்டு இருந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்கு தான் இவங்க உள்ளே இறங்கிலாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போய்ங்கிறது தெரியல. ஏன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. மேபி நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரில் டீட்டெயிலாக கேட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படி வவ்வால் சவுண்டு, எங்கே பார்த்தாலும் வவ்வால் சவுண்டுங்க. அந்த முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், வவ்வால் அங்கே தங்கியிருக்கு, அந்த தொங்கிட்டு இருக்கு முன்னாடி. நமக்கு நேராக முன்னாடி வந்து வவ்வால்லாம் தொங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஊரில் ஒரு கல் எடுத்து போட்டார் நம்ம கூட அந்த கைடு வந்து. போட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே உள்ளே இருக்க வவ்வால் எல்லாம் வெளியே பறந்து வர ஆரம்பிச்சிருங்க. அதை பார்த்தாலே இப்படி பயமாக இருக்குது. இந்த படத்தில் வருவாங்களே அந்த மாதிரி அந்த நாய்ஸ் கீச்சு மூச்சுன்னு சொல்லி அந்த நாய்ஸு, அங்கே ஒரு ஸ்மெல் வேறு, அந்த வவ்வாலோட வேஸ்ட் எல்லாமே இந்த ஸ்மெல் வேறு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி குழி மாதிரி இருக்குது. இந்த குழியில் வந்து மழை பெய்கிற தண்ணியெலாம் வந்து தேங்கி இருக்கும் போலங்க. இந்த கேவ் வந்து நான் இத்தனை வருஷமாக நான் ஏற்காடு வரைக்கும் இப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் பார்க்குறேங்க. வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த இடத்துல. நம்ம இன்னும் மேலே போக வேண்டியது இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். உங்கள் பேருங்கண்ணா? குப்புசாமிங்க. நான் வந்து ஏற்காடு குண்டூர் கிராமம், சின்ன கிராமம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் தமிழ்நாடு இந்த ட்ரக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, லைம் ஸ்டோன் சொல்லிட்டு. இதுக்கு ஒரு வரலாறு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு சேரூராயன் மலை ஏற்காடு பேர். அதுக்கப்புறம் தான் ஏற்காடு, அதுக்கு சேரூராய் மலைன்னு ஏற்காடு பேர். சேரூராய் பெருமாள் வந்து காவேரியில் பொண்ணு கட்டியிருக்காரு, காவேரியார். அங்கேருந்து 2 யானையை ஓட்டிக்கிட்டு வந்திருக்காரு காட்டு வழியில். வரும்போது ஆண் யானை ஒன்று, பெண் யானை ஒன்று. ரொம்ப ராவடி பண்ணிட்டு வந்திருக்கு வழியில் வரும்போது ராவடி பண்ணிட்டு வந்து இவரும் ஓட்டிட்டு வந்திருக்காரு. ரொம்ப அதை கஷ்டப்படுத்திருக்கு. இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு சாபத்தை விட்டுட்டாரு, நீ வந்து கல்ல மாறிடணும் அப்படின்னு சொல்லி பண்ண உடனே இது ஆணைக்கல். இது பண்ண உடனே இதுல அப்படியே அந்த உருவத்தோட உருவாக்கிட்டாரு. ஆனை வடிவத்துல இந்த கல் இருக்கும், ஆனைக்கல். இது ஆனை அப்படியே பெண்ணை ஓட்டிக்கிட்டு போனாரு. பக்கத்துல கீந்துக்காடுன்னு ஒரு கிராமம், அங்க அதுவும் ராவடி பண்ண உடனே அது இதே மாதிரி ஒரு கல்ல உருவாக்கிட்டாரு. அங்க ஒரு கல் இருக்கு இதே மாதிரி இடம். ஆமா, இது பெண்ணான, அது ஆனான. அதுல கிணறு இருக்காது, இதுல கிணறு இருக்கும். அது பண்ணிட்டு அப்படியே போய் ஏற்காடு சேரூராய் மலையில போய் உட்காந்து பார்த்துருக்காரு. காவேரியார் அவங்க மாமியார் வீடு தெரிஞ்ச உடனே அங்கேயே உட்காந்துட்டாரு. அங்க கோயில் கட்டி அவர் எப்பயும் சேரூராய்னா கும்பிட்டு இருக்காங்க. ஏற்காட்டுக்கு பேரு சேரூராய் மலை, இது பேரு ஆணைக்கல். இப்போ வந்து லைம் ஸ்டோன் வச்சிருக்காங்க அவங்க ட்ரெக்கிங்காக. ஆமா, அந்த காலத்து பெரிய மனுஷன் எங்க தாத்தா பாட்டி சொன்ன கதை இது. இது உண்மை.
உண்மையும் கூட இது ஆனை வடிவத்தில் இருக்குது. இது ஆனைக்கல், அது கடவுள் உருவாக்குன ஒரு கல் இது. சரி சரி. அதனால அது ஆனைக்கல்னு பேர். இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வேட்டு வச்சு வெடிச்சு உள்ள வரைக்கும் நோண்டி எடுத்திருக்காங்க. ஆனால் விலையிலன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்றாங்க, அது என்னன்னு தெரியாது. அதுக்காக தான் நோண்டி உள்ள போயிருக்காங்க. உள்ள வரைக்கும் ரொம்ப ஆழம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500-1000 அடிக்கு மேலே கீழே போயிட்டு இருக்கு. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்களா? சரி சரிங்க. இதுக்கு இன்னொரு 3000 போட்டோம்னா 17 இருக்கும். ஓகே ஓகே. இன்னும் நல்லா இருக்கும். என்ன டிஜிடெக் பிராண்டுங்களா? இது வந்து டிஜி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏற்காட்டில் இந்த மாதிரி ஒரு இடத்த நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை. எத்தனையோ தடவை ஏற்காட்டுக்கு வந்திருக்கேன், ஆனால் இப்படி ஒரு இடத்த சத்தியமாக பார்த்ததே இல்லை. பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். அம்மா, இங்கே வந்து கோல்டு இருக்குதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்து இங்கே வேட்டு வச்சு எவ்வளோ பெரிய ஹோல் வந்து போட்டிருக்காங்க. அது இப்படி நேராக போய் இப்படி கீழே போயிருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது கல்லெல்லாம். அம்மா, நம்ம கைடு அண்ணாக்கிட்ட பேசியிருந்தோம். அவர் வந்து இந்த ஸ்டோரி, இந்த கல்லோட ஸ்டோரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். நல்லா தான் இருந்துச்சு. அவங்க வந்து இது வந்து ஒரு தெய்வமாக நம்புகிறாங்க. இங்கே வந்து யானை கல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இவங்க தெய்வமாக நம்புகிறாங்க. சரி, ஓகே, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இது வந்து ஒரு நேச்சர் தான். ஐயோ கண்ணுக்கு குத்தி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து மேலே ஏற போகிறோம். வீடியோ ஆனில் இருக்கா? ஆனில் தான். ஓ, அப்படியே நேராக மேலே போகிறோம். பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே நேராக மேலே போகிறோம். இதுக்கு மேலே ஏறி கால் வந்து கரெக்டாக நல்லா ஊனி வச்சு வரலாம். வாங்க, அப்படியே வந்து நேராக கால் வந்து ஊனி வச்சு வர சொன்னார். கால் இங்கே கல் வந்து நிறைய உடஞ்சிருக்குங்க. போகிறப்போ என்ன எடுத்து போடுவோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆமாம், இந்த கல் வந்து ஒன்று எடுத்தாச்சு. வளர்னு இப்படி ஒரு கல் வந்து காட்டுக்கு நடுவில் இருக்குது. சத்தியமாக இந்த மாதிரி ஒரு கல் வந்து வெளியே இருந்திருந்தால் முடிச்சிருந்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு கல் வந்து எடுத்துருக்கோம். அது வந்து நான் அப்புறம் காட்டுறேன். எவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே ஏறி வந்ததுக்கு ஒரு வியூ, ஒரு அற்புதமான வியூ வந்து இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ட்ரெக் வந்து சரியான ஒர்த்து, எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஒர்த்து. சட்டையில் வரதான் இருக்குது. மை காட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கேருந்து தான் பார்த்தோம் பாருங்கள். அங்கேருந்து அந்த வீடு தெரியுது பாருங்கள். அந்த வீட்டிலேருந்து நம்ம இந்த இடத்த பார்த்தோம். இப்போ வந்து அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இங்கே வந்து வெயில் போட்டு தாக்குது. வெயில் இல்லை இருந்தாலும் வந்து அந்த ஹீட் வந்து தெரியுது. இதில் இப்போ நம்ம மேலே ஏறணும். ஐயோ, தகுந்து வர வேண்டியதாக இருக்கு. கை வேற கொஞ்சம் இடிச்சிருச்சு லைட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே ஏறி வந்தாச்சு.
இது வழுக்குதுரா. தண்ணி வேறு இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே தண்ணி இருக்குது. இந்த இடத்துல மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிற்குது. ஓ மை காட், அம்மா இதாண்ட பெரிய பள்ளம். எப்பா சாமி, எம்மா செம்மையாக இருக்கிறாடி. போன ட்ரெக்கிங் கூட ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கீழே இருக்க ஊரே தெரியுது. பார்த்தவங்க கூட கொஞ்சம் வழுக்குது நல்லா. பா செம்மையாக இருக்குது இந்த இடம். வாவ், ஏற்காட்டில் இப்படி ஒரு இடம் பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த நான் கேள்வி கூட பட்டதில்லை. ட்ரெக்கிங்கில் அது வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ சூப்பரான இடம்லாம் வந்து இங்கே ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லி. அங்கே ஒரு பெரிய மலை. இதோட ஃபுல் வியூ பாருங்கள். நான் Insta 360 வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன்.